இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று தேய்பிறை சஷ்டி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8:21 மணி வரையிலும் பஞ்சமி, அதற்கு பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:45 மணி வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்ராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:45 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிஷம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றும் குரு சந்திர யோகத்துடன் சந்திர பகவான் தனுசு ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூல பலன்களை கொடுப்பார். இன்று உங்களினுடைய வேலை இடத்தில் உங்களுக்கு ஒரு உயர் பதவியோ அல்லது இடமாற்றங்களோ இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ஈடுபடலாம். இதுவரையில் இழுபறியில் இருந்து வந்த இந்த விவகாரங்கள் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். வீடு வாங்குவது, விற்பது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக உங்கள் குடும்பங்களில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வருவது ஒரு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று தேய்பிறை சஷ்டியாக இருப்பதனால் சத்ருக்களை உங்களுக்கு வதம் பண்ணுவதற்கு இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடோ அல்லது துர்க்கைக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவதோ சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன திருப்தி ஏற்படும். ரோகிணி, மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இவர்களினுடைய ஒரு சாரம் இன்று உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். இன்று திருமண விஷயங்கள் மற்றும் காதல் விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். கிருத்திகை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு சற்று ஓட்டமும் நடையுமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் இருப்பது மனதிற்கு திருப்தியை தரும். இருந்த போதிலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் புதிய பொறுப்புகளும் அதிகமான பாரங்களையும் சுமக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று அலுவலக வேலையாக உங்களுக்கு வேலை பலுவும் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்கள் இன்று இறை பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். கோவில்களுக்கு அரிசி தானம் செய்வதும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பையும் பாசத்தையும் பகிர்வது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதும் கடகராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று பல வகையான குழப்பங்கள் காலை வேளையில் இருந்தாலும் மற்றும் பகல் நேரத்திற்கு பிறகு உங்களினுடைய மன அமைதியும் நிம்மதியும் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது இன்று உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கலாம். சந்திரன் இன்று தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உண்டு. இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து பாக்கியத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இன்று புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு
புத்துணர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதவி உயர்வையும் மற்றும் இடமாற்றத்தையும் கொடுப்பார். புதிய பொறுப்புகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்ப குழப்பங்களை தீர்த்து வைப்பார். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பார். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது. ஹஸ்தம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சொத்து சார்ந்த விஷயங்களை இன்று உங்கள் பெற்றோர்களிடத்திலேயோ அல்லது உடன் பிறந்தவர்களிடத்திலேயோ பேசலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவதற்கு உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது காதல் விவகாரங்கள் மற்றும் திருமண விவகாரங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று விநாயகப் பெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் சார்ந்த விஷயங்களில் இன்று முருகப்பெருமான் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். 2ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 8ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் சின்ன சின்ன சண்டைகளும் அவ்வப்போது வந்து போகலாம். இன்று நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் வந்து ஒன்று சேருவது மனதிற்கு ஒரு ஆறுதலை தரலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியில் சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் திருமணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த இந்த திருமண தடை மற்றும் திருமண பேச்சுவார்த்தையால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் ஒரு பெரிய விடை கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று புதிய நண்பர்களை நீங்கள் தவிர்க்கலாம். இவர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் குழப்பங்களும் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் நண்பர்களால் வந்து போகும். ஆகவே தனுசு ராசி நேயர்கள் இன்று மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, புதிய மனிதர்களை சென்று சந்திப்பது மற்றும் இன்றைய நாள் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கும் நல்ல காலமாகவே உண்டு. இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வந்து சேரும். அதே போல் உங்களினுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு 8 வருட 9 வருட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வீடு வாங்குவது, விற்பது, வீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும். இன்று சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்றைய நாள் உங்களினுடைய கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரிவினையும் மாறும். திருமணத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல முடிவுகளை இன்று எடுக்கலாம். இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதும் மற்றும் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு உங்கள் இல்லங்களில் தீபம் ஏற்றுவதும் நல்ல பலனை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில மனபாரங்கள் குறையும். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் செல்வதற்கான ஒரு சில தடைகள் நிவர்த்தியாகும். இன்று கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. இவர்களுக்கு வீடு மாற்றுவது, வீடு வாங்குவது மற்றும் வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான யோகங்களை அமைத்து கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல வகையான மனபாரங்கள் குறையும்.
4ஆம் இடத்தில் குரு பகவானும் 10ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது அலுவலக விஷயமாக அலைச்சலை கொடுக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த மன துயரங்களும் தீரும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை இன்று வணங்கலாம். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. முருகப்பெருமான் ஆலயத்தில் இன்று வள்ளி தெய்வானைக்கு அபிஷேகங்கள் செய்து மற்றும் அர்ச்சனைகளும் செய்ய குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் விலகும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். இன்று எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.